ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 105 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுகுசுகேவை காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா லேடிஸோடலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஆவி வந்துட்டு ஏன்டா ஓட வேண்டியதான மலையில நின்றுச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். சே அவங்களோட கதையை நீ முடிச்சிட்டீல அப்படின்னு சொல்லி கேட்பான். முடிச்சாச்சு அப்படின்பா. இதுக்கப்புறமா ஓட வேண்டிய நேரம் அப்படின்ட்டு இருப்பான். இந்த இடத்துல மோடோரோகி ஸ்ட்ரைனுக்கு கீழே அந்த படிக்கட்டுக்கெல்லாம் கீழே காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா நருட்டோ இந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆயிருப்பான். இந்த படியை பார்த்தோன்னே நருட்டோ பயங்கர ஷாக் ஆயிருப்பான். என்னடா இவ்வளோ லாங்கான படிக்கட்டுகளா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். எத்தனை படிக்கட்டு இருக்குலாம் கேட்பான். அதெல்லாம் எக்ஸாக்ட்டா தெரியாது, இருந்தாலுமே பெரியவங்கள இதெல்லாம் ஸ்பிரிட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவான். நருட்டோ அந்த ஸ்டேஜ்லயுமே பாத்தீங்கன்னா வெறித்தனமா ஓட ஆரம்பிப்பான். இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நருட்டோ பாதியை கடந்துடுவான் படிக்கட்டுல. அதுக்கப்புறம் தான் சாஸ்கே அண்ட் சக்குரா வருவாங்க. நருட்டோவோட இந்த ஸ்டாமினாவை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆயிருவாங்க. ஜீரோச்சோ சைட் காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்மேன் இருந்துட்டு இடட்டே வந்து இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட இன்னொரு இன்ச்மேன் இருந்துட்டு நீங்க சொன்னது ரைட் தான் பாஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜீரோச்சோட மனசுக்குள்ள நான் அவங்க இந்த அளவுக்கான பொட்டன்ஷியல் நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் தான் ஓடு இடாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை தட்டுவாரு. இந்த இடத்துல எ ஃபியர்ஸ் பேட்டில் ஆஃப் ரோலிங் தண்டர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நருட்டோ தானே இடாட்டேவை தூக்கிட்டு போறான். இந்த ஒரு ஹெல்ப்புக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி இருப்பான். இருந்தாலுமே நான் உன்னெல்லாம் நம்ப மாட்டேன்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு உன்னை ஒரு ஆள்னாவது நம்புறாருன்னு நினைடா அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் அவன் மைண்ட்ல கிளிச் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சுனின் எக்ஸாம் பத்தி கேட்பான். மெயின் அந்த 10th கொஸ்டினை பத்தி கேட்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈடட்டேக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வந்து சொல்லுவான். என்ன ஆயிருக்கும்னா இபிக்கு எப்பவும் போல அந்த 10வது கொஸ்டின் அப்படிங்கிற விஷயத்த கொடுப்பாரு. என்ன மாதிரியான டாஸ்க்னா இந்த ஒரு டாஸ்க்ல அவங்களோட அந்த 3 மேன் ஸ்குவாட் இருக்கு இல்லையா, அந்த டீம்மேட்ஸோடவே பாத்தீங்கன்னா காம்பீட் பண்ண வேண்டியது வரும். அதுல லோ ரேங்க்ஸ் எடுக்கவங்க வந்து ஃபெயில் ஆயிருவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இந்த ஒரு இடத்துல ஃபெயில் ஆயிட்டா அவங்க வந்து வாழ்க்கை பூரா கெனினாவே இருக்க வேண்டியதா, சுனின்ல ஆக முடியாது. அதுக்கு இங்கே வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 6 மாசத்துல கூட நீங்க சுனின் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம்ங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலுமே ஒரு சிலர் தான் போவாங்க. இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா இடட்டே வந்து இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். சரி என்னதான் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே ஃபெயில் பண்ணி விட்டுருவாரு. இதுக்கான ரீசன் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 3 மேன் ஸ்குவாடா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஒருத்தன் செத்தானா மிச்சக்க 2 பேர் வந்து உயிர் பொழைக்கலாம் அப்படிங்கிறது வந்து மோசமான விஷயம் தானே. எப்படியாதான் இருந்தாலுமே நம்ம 3 பேர் போயிட்டோம், ஏதோன்னு பண்ணி சர்வை பண்ணி வரணும். அதே மாதிரி நம்மளோட டீம்மேட்ஸை வந்து ஆபத்துல ஒரு ரிஸ்க்ல வந்து மாட்டி விட்டு வரக்கூடாதுங்கிற விஷயம் வந்து மனசளவுலனாவது இருக்கணும்ல அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவாரு. இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க யாருக்குமே வந்து சுனின் ஆகிறதுக்கான தகுதி கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இதை சொன்னதுக்கு அப்புறமா உனக்கு அந்த 10வது கொஸ்டின் என்னவா வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கேட்பான். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுன்னு மட்டும் இல்லாம அவரு கரெக்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்தாமே அன்னைக்கு இருந்த ஆர்வத்துல நான் அதை வந்து அவ்வளவா கேட்டுக்கவே இல்லை, பாஸ் ஆயிட்டேங்க சந்தோஷத்துல விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். இடட்டையோட தாட்டே எப்படி இருக்கணும், அந்த ஒரு எக்ஸாம்னால தான் என் வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு குரூவல் ஆயிடுச்சுங்க மாதிரி தான் நினைப்பான். அதனாலே பாத்தீங்கன்னா இதை வந்து நான் பர்சனலா போய் எங்க அண்ணங்கிட்டே அதை கொஸ்டின் ரைஸ் பண்ணணும்ட்டு போய் கேட்பான். இதெல்லாம் உனக்கு புரியாதுடா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. மெயினா இவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷனுமே ரொம்பவுமே பயங்கரமா இருக்கும். என்னதான் சொன்னாலும் பாத்தீங்கன்னா அதை வந்து இடட்டைனால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓ உன்னால இந்த ஒரு ஃபெயிலியர் தாங்க முடியல இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கேட்டுட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீ வந்து நிஞ்சாவா இருக்கக்கான தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு போயிருவாரு. நிஞ்சாவா குவிட் பண்றத பத்தி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆனா எதுக்கான ரீசன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதை நீ தாண்டா சுயமா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இபிக்கி போயிருவாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே என்னால அந்த ஒரு ஆன்சர் கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா இடட்டே சொல்லுவான். அந்த டைம்ல தானே ஆவோயி வந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு நருட்டோ கேட்பான். ஆமான்பா. இடட்டே ரீச் ஆனதை பார்த்த வாசாபி ஃபேமிலி சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் எடுத்துக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். சக்குரா கொடுத்த மெடிசன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு போவான். இருந்தாலுமே அவனோட காலில் கொஞ்சம் பெயின் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார்ட்டிகளை எடுத்துட்டு நான் திரும்ப அந்த ரேஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஷவுட் பண்ணுவான். ஃபுகுசுகே சைட் காட்டுவாங்க. எப்படியோ அவன் வந்து மோடோரோகி ஸ்ட்ரைனை ரீச் பண்ணிட்டான் போல இருக்குன்னு ஆவோய் சொல்லுவான். நீங்களா யூஸ்லெஸ்டா, நீ ஒரு ஜர்க் அப்படின்னு பயங்கரமா திட்டுவான். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லீஃப் வில்லேஜ் ஷினோபிஸை வந்து நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். என்னமோ நான் ஆயிட்டு போகுது, நீ முதல்ல இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுன்னு சொல்லுவான். போகும்போது கூட பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு யூஸ்லெஸ் நிஞ்சாடான்ட்டு போவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி
பிடிச்சி அவன் கழுத்தை பிடிச்சி நெசுக்க ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு, நான் ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த ஜாப்ல இருக்கேன், அதுக்காக நீ என்ன அசிங்கப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல ஃபுகுசுகி மன்னிப்பு கேட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஈடட்டே அந்த இடத்துக்கு வந்துருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் ஓடிட்டு இருப்பான் இல்லையா, இந்த டைம்ல அவனோட கையில வந்து அந்த தண்டர் ஸ்பிரிட்டோட பிளேட் வச்சிருப்பான் இல்லையா, அதை நோட் பண்ணிடுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜோட ரோப்ஸ் எல்லாம் கட் பண்ணுவான். தடுக்க போன ஈடட்டையுமே அடிச்சிருவான். மெயினா ரொம்பவுமே டீஸ் பண்ற மாதிரி தான் பேசுவான். இது வந்து செகண்ட் ஹோக்காகேவோடது, தேடி கொடுத்தியே மறந்துட்டியா அப்படின்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மட் பால்ஸ் அட்டாக் பண்ணும், தடுத்துருவான். என்னடா அது மட் பால்ஸை வச்சுலாம் அடிக்கிறீங்க குழந்தைகளாடா அப்படின்பாரு. என்னோட குணை நைஃப்ஸ்லாம் என்கிட்ட இல்லையா, அதனாலதான் இதை வச்சு அடிக்க வேண்டியதா போச்சு, ஆனா அடுத்த வர பால ஒரு நாள் சமாளிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரசங்கான் பண்ணுவான். இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஈடட்டையுமே நோட் பண்ணுவான். அவனோட டோட்டல் சக்கராவையுமே வந்து அவனோட பாமை நோக்கி கான்சென்ட்ரேட் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த ரியலைஸ் பண்ணுவான். நருட்டோ என்னதான் அவனோட க்ளோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணாலும் அவன் ஈஸியா டாச் பண்ணிடுவான். ரெண்டாவது செம்மையா ரெப்பல் பண்ணுவான். நருட்டோ கடைசியா ரசங்கான வச்சு அடிப்பான். இருந்தாலுமே அதுவுமே கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸா போயிடும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிஞ்சா ஆர்ட் சென்பான் ஷவர்ங்கிற ஜுட்சுவை பாத்தீங்கன்னா ஆஓஇ பண்ணுவான். நருட்டோ மேல ஏகப்பட்ட நீடில் சேரிரும். இந்த இடத்துல மெயினா இந்த பிளேட் ஆஃப் தண்டர் ஸ்பிரிட்னால எந்த ஒரு விஷயத்தையுமே கட் பண்ண முடியும், சக்கராவையும் கூட தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். ஈடட்டை வந்துட்டு ஓடிரு நருட்டோன்லாம் சொல்லுவான். ஆஓஇ பாத்தீங்கன்னா அந்த பிளேட் ஆஃப் த தண்டர் ஸ்பிரிட்டை பாத்தீங்கன்னா ஈடட்டையை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சிருப்பான். இந்த தடவை உனக்கு கண்டிப்பா நான் முடிக்க போறேன்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருப்பான். இங்க பாரு, உன் ஆப்போனன்ட் அவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போயிட்ட, நீ என் கூட தானே சண்டை போட்டு இருந்தேன்னு சொல்லி நருட்டோ கத்துவான். என்னடா ஒருத்தன் காப்பாத்திட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தனையும் என்ன சேவ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாடா, இந்த மாதிரிலாம் நம்பாதே, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஈடட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்பினா கண்டிப்பா அந்த விஷயம் மோசமா தான் முடியும். கண்டிப்பா அந்த இடத்துல துரோகங்கிற விஷயம் நடந்து பீட்ரே பண்ணப்பட்டுவடா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லுவான். மெயினா பாத்தீங்கன்னா இந்த ரைன் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போயிருப்பான் இல்லையா, அப்புறம் ஏன் பாத்தீங்கன்னா ஈடட்டே வந்து இந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரைன் வில்லேஜுக்கு போற முக்காவாசி தூரத்திலே பாத்தீங்கன்னா இந்த லீஃப் வில்லேஜை சேர்ந்த ஷினோபிஸ் வந்துருவாங்க. இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ண அவன் மட்டும் எஸ்கேப் ஆகி போயிருவான். ஈடட்டேவை அப்படியே கைவிட்டுட்டு போயிருவான். இபிக்கு பயங்கரமா ஷவுட் பண்ணுவான் அவனோட தம்பியை பார்த்து, முட்டாளாடா நீ ஏன்டா இந்த விஷயத்த பண்ண, லீஃப் வில்லேஜ்ல உன்னை இப்பவே நான் சரண்டர் பண்ணி வாடான்னு கூப்பிடுவான். இருந்தாலுமே வரமாட்டேன் அப்படின்பா ஈடட்டே. என்ன காரியம் பண்ணிக்கின்னு தெரியுதாடான்ட்டு ரொம்பவே ஷவுட் பண்ணுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இபிக்கு பின்னாடிக்கு ரெண்டு பேத்தையுமே அட்டாக் பண்ணிடுவாங்க. டோட்டல் ரைன் வில்லேஜ் ஷினோபிஸ்மே இங்க தான் இருப்பாங்க. இந்த ஸ்க்ரால் ஆஃப் சீலிங் ஒரு பொருளை பாத்தீங்கன்னா ஈடட்டை திருடி கொண்டு வந்து கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா டீகோட் பண்றதுக்கு கண்டிப்பா ஜொனின் லெவல்ல இருக்கவன் வேணும், அதுக்காக தான் இப்படி ஒரு ட்ராப் விரிச்சேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இந்த வகையில லீஃப் வில்லேஜ் ரெண்டு பிரதர்ஸ் சேர்ந்து பீட்ரே பண்ணதா இருக்கட்டும் அப்படின்ட்டு சிரிப்பான். இதுக்கப்புறமா இபிக்கியை பாத்தீங்கன்னா டார்ச்சர் ரூம்ல வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன டார்ச்சர் பண்ணாம அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டாரு. அவனோட குட்டி தம்பியை கொன்றுவான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. நான் சாக விரும்பல, அதே மாதிரி நான் இப்பவே நிஞ்சாவா இருக்கத குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பயப்படுவான் ஈடட்டே. இதுக்கப்புறமா டே உன் தம்பி உன் கண்ணு முன்னாடி சாகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆயோயி வந்து மிரட்டுவான். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா இபிக்கி வந்துட்டு அந்த முட்டாளை வா, இந்த மாதிரியான த்ரெட்ல என்ன எதுவுமே பண்ணாதுங்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. மெயினா இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆஓயை ரொம்பவுமே சீப்பா திட்டுவாரு. அந்த ஒரு விஷயம் அவனை ட்ரிகர் பண்ணும். பக்கத்துல போயிட்டு சட்டையை புடிச்சிட்டு இதுக்காக நான் உன்னை கண்டிப்பா வருத்தப்பட வைப்பேன்னு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவனை டோட்டலாவே தள்ளி விட்டுருவாரு. ஒரு எண்ணெய் கேனோட்ட இருக்கும், அது மேல ஆஓயோட தலையில பாத்தீங்கன்னா சரியான அடி விழுந்திருக்கும். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா இபிக்கி வந்துட்டு ஈடட்டையை தப்பிச்சு போறக்காக அவனோட ரோப்பை கட் பண்ணி விட்டுருப்பாரு. உனக்கு என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஈடட்டை பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆஓய் எந்திரிச்சிருவான். அதுக்குள்ள வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த எண்ணெய் சிந்தி கிடக்குது இல்லையா, அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபிளேமபிள் திங்க வந்து வாயில இருந்து துப்புவாரு. அதோட பேர் என்னன்னா கன்சீல்டு மவுத் எம்பர். இபிக்கு இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறான்னு தான் சொல்லுவாரு. இருந்தாலுமே உனக்கு ஹெல்ப் பண்றங்க மாதிரி நிப்பான். நீ இங்க இருக்க வரைக்குமே எனக்கு ஒரு பர்டனா தாண்டா இருப்பேன்னு சொல்லி தோத்தி விட்டுருவாரு. இந்த இடத்துல ஈடட்டே பயங்கர வேகமா ஓடி போய் பார்ப்பான். பாத்தீங்கன்னா அந்த ரூமே அந்த ஹவுஸே பாத்தீங்கன்னா டோட்டலாவே பிளாஸ்ட் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா இபிக்கு இன்னும் உயிரோட இருக்கானான்னு சொல்லி ஃபர்ஸ்டே கேட்டிருப்பான் ஈடட்டே. இதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த நெருப்பை கண்டாலே ஒரு சின்ன பயங்கரதும் இருக்கும். மெயினா இந்த ஒரு நெருப்பை வந்து அவன் கண்ணில் பார்ப்பான் இல்லையா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பிரசன்ட்ல காட்டுவாங்க. ஆஓய் சொல்ற விஷயமே பாத்தீங்கன்னா லாயலா இருக்கும். என்னன்னா இப்ப இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனோட பிரதர் வந்து மாட்டிருக்கான். எப்படியும் ஒண்ணு லீஃப் வில்லேஜுக்கு போய் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கலாம், இல்லைன்னா அவங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா இவன் டோட்டலாவே எல்லாத்தையுமே ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வேற ஒரு பக்கம் ஓடி போய் வாழ்ந்துட்டு இருப்பான். அவனோட பயத்தினால அந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டீஸ் பண்ற மாதிரி பேசுவான். மெயினா வந்து இபிகே வந்து ரொம்பவுமே ஒரு அட்மைரபிளான பர்சன் அப்படின்லாம் சொல்லுவான். என்ன ஒரு காரணத்தினாலனா டிசைபர் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தா இந்த ஒரு விஷயத்தவே டோட்டலா மோசமா மாத்திட்டு அந்த ஒரு ஸ்க்ரால் ஆஃப் சீலிங்கையுமே ரெட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டான். அது எல்லாமே அவனோட முட்டாள் தம்பிக்காக அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இபிக்கியே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவனோட தம்பியோட பேர் கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணிருப்பான். ஆனா இந்த மாதிரியான எந்த ஒரு ஃபீலிங்குமே பாத்தீங்கன்னா ஈடட்டே கிட்ட இருக்காது. ஏன்னா இபிக்கும் கூட உன் மேல இருக்க பிளட் ரிலேட்டடான ஒரு பாசத்தினால உனக்கு இந்த ஒரு
விஷயத்த பண்ணா, ஆனா இதை கூட நீ அண்ணனுக்கு பண்ணலேன்னு சொல்லிட்டு ஆவோயெல்லாம் கேட்பான். அந்த விஷயம்லாம் நமக்கு ஒரு ட்ரூத்ஃபுல்லா தான் தெரியும். இதுன்னு மட்டும் இல்லாம ஆவோய் வந்து இன்னும் சில விஷயம்லாம் சொல்லுவான். அதுவுமே பாத்தீங்கன்னா கரெக்ட்னு தான் தோணும். என்னன்னா, நீ பிறந்து வளர்ந்த உன்னோட வில்லேஜவே நீ நம்ப கிடையாது அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவான். ஏன்னா அவன் அந்த ஒரு விஷயத்து மேல ட்ரஸ்ட் வச்சிருந்தானா கண்டிப்பா அவன் வில்லேஜுக்கு போயிருப்பான், பேசியிருப்பான், அந்த மாதிரிலாம் நடந்துருச்சுங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இதெல்லாம் உன்னால பண்ண முடியாத காரணம் தெரியுமா, உனக்கு யாரு மேலேயுமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவான் ஆவோய். ஈடாட்டே இருந்துட்டு உன்னையும் தான் யாரும் நம்பல அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ட்ரிகர் ஆனவன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தண்டர் ஸ்பிரிட்டோட பிளேடை வச்சு கட் பண்ண போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கே அண்ட் சக்குரா வந்து அதை தடுத்துருவாங்க. சாஸ்கே வந்துட்டு நீ ரெஸ்ட் எடுப்பா நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபைட்ல இறங்குவான். சிடோரியெல்லாம் யூஸ் பண்ணுவான். ஆனா எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஈடாட்டே இருந்துட்டு அவன் வந்து யாருக்குமே கருணை காட்ட மாட்டான், கொன்றுவான், தயவு செஞ்சு ஓடிங்கடா அப்படின்னு தான் ஷவுட் பண்ணுவான். சக்குரா வந்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விஷயத்தால சொல்லுவா. இந்த இடத்துல மெயினா ஈடாட்டேவை ரொம்பவுமே டீஸ் பண்ணிட்டு, சரி அடுத்த உலகத்துலனாவது நீங்க எல்லாருமே ஒன்னா பிறப்பீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொல்ற இன்டென்ஷனோட பேசுவான். நீ சொன்ன வார்த்தையை திரும்ப எடுத்துக்கடா அப்படின்ட்டு சாஸ்கே எந்திரிப்பான். என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ட்ரிகர் ஆயிருப்பான். எங்கிட்ட இந்த மாதிரியான வம்பெடுக்கிற வேலை வச்சுக்காத, ஏன்னா நான் ஒரு உச்சிஹாடா அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவான். சிடோரியை யூஸ் பண்ணுவான். அது மூலமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்வாட்ல ஒரு சின்ன கிராக் விழுந்துரும். இருந்தாலுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே குரூவலா சாஸ்கேவை அடிப்பான் ஆவோய். சாஸ்கேவை தூக்கி வீசிடுவான். சாஸ்கே சீக்கிரம் எந்திரின்ட்டு சக்குராவும் பக்கத்துல போய் நிப்பா. கடலோட ஆழம் எவ்வளவு கோல்டா இருக்கும்னு வேற தெரியல. சரி நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜோட ரோப்பை கட் பண்ண போவான். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஈடாட்டே தடுக்க ட்ரை பண்ணுவான். எல்லாமே கட் பண்ணிடுவான். சாஸ்கே கீழே விழுவான். அவனை பிடிக்க போய் சக்குராவும் கீழே விழுகிற மாதிரி போவா. இந்த இடத்துல சக்குரா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ஷவுட் பண்ணுவான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいな、この